கலிபோர்னியாவிலே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது அந்த அளவுக்கு காட்டுத்தீ பரவி கொண்டிருக்கிறதா இல்லையா? வல்லரசு என்று சொல்கிறான், அவனால் அணைக்க முடிகிறதா? என்னிடத்தில் எல்லா ஆயுதங்களும் இருக்குது என்று கொக்கரிக்கிறான், அவனால் அழிக்க முடிகிறதா? சகோதரர் இல்லை. ஆனால் இருந்தாலும் முஸ்லிம்களிலே பரவை பார்ப்போம். பலவர்கள் சொல்ற வாதனை தெரியுமா? அவன் காசாவிலே கொடுமை செய்தான். காசாவிட மக்களுக்கு அழிப்பதற்காக கொல்வதற்காக பல ஐட்டங்களை அவன் பல விஷயங்களை தந்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய லானத் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இருக்குதா இல்லையா? அன்பானவர்களே, அமெரிக்கா மக்கள் அனைவரும் கெட்டவர்களா? காசா மக்களுக்கு அந்த நாட்டில் இருக்கிற 90% மக்கள் காசா மக்களுக்கு உதவி செய்தவங்க தான். காசா மக்களுக்கு ஆதரவாக பேசியவர்கள் தலைவர்கள் மட்டும்தான். முதல் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர் மட்டும்தான் எதிரியாக செயல்பட்டார்கள். இப்படி இருக்கும்போது அமெரிக்கா அழிய வேண்டும், அமெரிக்கா நெருப்பால் எரிந்து சாக வேண்டும் என்று நாம் அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? அதை பார்த்து சந்தோஷப்படலாமா? சகோதரர்களே, ஒரு முஸ்லிமாக இருந்தால் களத்தில் சந்திக்கும் போது மட்டும்தான் எதிரி. மற்ற நேரத்திலே அவனை நாம் மனித நேயத்தோடு தான் பார்க்க வேண்டும். இதுதான் நமக்கு முஸ்லிம் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. உதாரணத்துக்கு பாருங்க அன்பானவர்களே, சுல்தான் சலாவுதீன் அய்யூபி, இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்ப பிரபலமான நபர். சுல்தான் சலாவுதீன் அய்யூபி மூன்றாவது சிலுவை போரிலே பைத்துல் மக்தஸை கைப்பற்றினார். இப்ப இருக்கிற ஜெருசலம் இருக்குல்ல, அவருடைய ஆட்சியின் கீழே அது வந்தது. அவர் தான் வெற்றி கொண்டார். இந்த போர் நடைபெறும் போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, ரோம் நாட்டு தளபதி, அந்த போர்ல முஸ்லிம் தளபதி, முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், இந்த ரோம் நாட்டு அந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. மும்முரமான சண்டை ஒரு நாள் பல நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சலாவுதீன் அய்யூபி கேட்கிறாரு, ஏன்பா ரோமபுரி படையுடைய தளபதி இருக்காருல்ல, அவரை போர்ல பார்க்க முடியல, எங்க போயிட்டார் அவர்? அப்ப ஒரு மனுஷன் சொல்றாரு, ரோமபுரி அத நாட்டிலிருந்து ஒரு கைதியா கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றாரு, அவருக்கு விஷ ஜந்துக்கள் தீண்டி விட்டது, அவருக்கு விஷ காய்ச்சல் ஏற்பட்டது, அதனால்தான் அவர் போர்ல கலந்துக்க முடியல. யாருங்க? எதிரி நாட்டு படை தளபதி. இந்த பக்கம் முஸ்லிம் நாட்டுக்கு தலைவர் அரசர் சலாவுதீன் அய்யூபி. அவர்கிட்ட கேட்கிறாங்க, மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் வரல? இந்த மாதிரி விஷ காய்ச்சல் வர முடியல, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலையா? இல்ல, ட்ரீட்மெண்ட் எடுக்கல. ஏன்னு சொன்னா அதனுடைய மூலிகை இருக்கிறது இல்லையா, அதை மருத்துவம் செய்யக்கூடிய மூலிகை இருக்கிறது. உம்முடைய நீங்கள் அரசு ஆட்சி செய்றீங்கல்ல, அதன் கீழே தான் அது இருக்கு. எங்க பகுதியில் அந்த மூலிகை இல்லை, நாங்க உங்கள்கிட்ட வந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன் நீங்க பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க. இந்த விஷயம் சொன்ன உடனே சலாவுதீன் அய்யூபி என்ன செய்றார் தெரியுமா? அந்த மூலிகை அவரை ட்ரீட்மெண்ட் மருத்துவம் செய்வதற்காக அந்த செடி மூலிகை எடுத்துட்டு வர சொல்றார். அது மட்டுமல்ல, அவருக்காக இருக்கக்கூடிய சிறந்த மருத்துவரையும் 2 பேரையும் அனுப்புறாரு. அவருக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்க. எப்பங்க? 3ஆம் யுத்தம், வாழ்வா சாவா, யாராவது கொஞ்சம் அசைந்தாலும் அவனை 10-100 துண்டாக கொள்ளுவான். அந்த சமயத்தில் எதிரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக சலாவுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனுப்புறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படுகிறது. அப்புறம் சொல்றாரு, அவர் நன்றாக ஆகிவிட்டால் போர்க்களத்தில் நாம் சந்திக்கலாம். நீ கோழியா இருக்குனால அவன் வெட்டிட்டு போறது பெரிய விஷயம் அல்ல. சகோதரர்களே, இந்த மாதிரி சமயத்தில் கூட முஸ்லிம்கள் மனித நேயத்தை கடைபிடித்தவர்கள் தான் முஸ்லிம்கள். கற்பனை பண்ண முடியுமா? நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம், பலகீனமாயிட்டான், அவனுடைய சக்தி இல்லை, அந்த தளபதி வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை, இந்த நேரம் பார்த்து தான் அவன் அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று நாம் துடிப்போம். ஆனால் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு பாருங்க. சகோதரர்களே, இதே போன்று தான் இப்போது இருக்கின்றானே இஸ்ரேல், திருட்டு கபோதி இஸ்ரேல் இருக்கிறானே, இப்ப எப்படி தெரியுமா? எல்லா சக்தியை இழந்து கொண்டிருக்கிறான்.
எல்லா சக்தி இழந்துட்டான். அயன் டோம் அவனுக்கு வேலை செய்யல. அயன் டோம் வேலை செய்யலன்னா சகோதரர்களே, காசாவில் மட்டும் 50,000 முஸ்லிம்களை, 50,000 சாதாரண எண்ணிக்கை அல்ல, 50,000 முஸ்லிம்கள் அப்பாவிகளை, சிறுவர்களை, குழந்தைகளை, பெண்களை, முதியோர்களை, அப்பாவிகளை கொலை செய்தார். இதே விஷயத்தை முஸ்லிம்கள் கையில் எடுத்திருந்தார். இப்ப பாருங்க, இப்ப அவன் நாட்டு மீது ஏவுகணை வீசினால் பொதுமக்கள் சாவாங்களா இல்லையா? ஈரான் நினைச்சா இப்ப வீசலாம். அதே போல ஹிஸ்புல்லா இன்னைக்கு நினைச்சா வீசலாம். அயன் டோம் அவன் வேலை செய்யல. ஊதிகள் நினைச்சால் வீசலாம் பொதுமக்கள் மேல. அவன் 50,000 அல்ல, லட்சக்கணக்கான மக்களை முஸ்லிம்களால் கொல்ல முடியும். ஆனா இப்பேற்பட்ட ஒரு நட்டங்கள் சந்தித்தும் கூட பொதுமக்கள் அடிக்க கூடாது என்று இஸ்லாம் எப்படி வலியுறுத்ததோ அதை எப்படி கடைபிடிக்கிறாங்க பாருங்க. நமக்கு கோபம் வருதா இல்லையா? அவன் மட்டும் அடிக்கிறான், நம்ம ஏன் திருப்பி அடிக்க கூடாது? இவங்க சொல்றாங்க ராணுவம் தான் நம்ம அடிக்க வருது, நாம் ராணுவத்தை மட்டும் தான் அடிப்பேன், பொதுமக்கள் அடிக்க மாட்டோம், நான் எவ்வளவு பேர் மௌத்தா போனாலும் பரவாயில்ல. எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பாருங்க, எப்படிப்பட்ட இஸ்லாமிய நெறிமுறையை கடைபிடிக்கிறாங்க பாருங்க. அதனால் தான் சகோதரர்களே, இப்பேற்பட்ட போர்க்களத்தை பார்த்தும் கூட கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இதுதான் உண்மையான முஸ்லிம்களுடைய பண்பு சகோதரர்களே.